வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் சீடர் காதி லட்சுமராஜ். வகுத்து பிரச்சனையில அடிக்கடி வகுறு முறைச்சல் கொடுக்கும், சுண்டி பிடிச்சி வலி வரும், நிமிர்ந்து நிற்க மாதிரி குமிஞ்சிருவோம். அப்புறம் பயம் வந்துடும், ஏதாவது அது இருக்குதா இது இருக்குதா. அது ஏற்கனவே மனுஷனுக்கு உள்ள என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. அதுல வாயு பூண்டு அடைச்சுக்கிட்டா வலி வந்துடும். பித்தம் கூடிட்டுன்னா வாந்தி வரமா இருக்கும், கை காலெல்லாம் சோர்ந்து போகும், கோபம் வரும். அது என்ன பேசலாம் என்ன செய்யணும்னே தெரியாது செய்யும். கபம் கூடிடுச்சுன்னா நெஞ்சில் ஏறிட்டுன்னா மூச்சு திணறல் பழகு வந்துடும், மலைக்கட்டு நீர்க்கட்டு எல்லாம் வந்துடும். அதான் மலம் சரியா தெரியாம சிறுநீர் தெரியாம ஜூடா போன வலி இதெல்லாம் வரும். அதனால நீங்க கூடுமான வரை 11 மணி சுமார் காலை உணவு பின்னால நல்ல சுத்தமான ஒரு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு 11 மணிக்கு அப்புறம் அந்த முறைச்சல் இறைச்சல் எல்லாத்தையும் எடுக்கும், நல்ல மரத்தை கடுக்க பசியாகும். அது கடுக்கா தோலும் கூட கொஞ்சம் தட்டி போட்டு ஊற கடிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு முறை இருக்கு எளிய முறையில. இங்க வடி பயம் வந்துடும், கல்லு மாதிரி இருக்குதுன்னு. இதை சாப்பிட்டுட்டு வந்தா கரிச்சு வாயு எல்லாம் வெளியே தள்ளி தெரிஞ்சு கல்லு மாற்றலாம். நீண்ட நாயில் இருந்ததுன்னா உடனே நல்லாகிறதுங்கிறது நல்ல. இதை விட கொஞ்சம் அதிகமான மருத்துவத்தொல்லை கொடுக்க வேண்டியது வரும். அப்படி ஆகவே வகுறு உப்புசம், வகுறு வலி, வகுறு இறைச்சல் இதெல்லாமே மாறக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. கடைப்பிடிங்க, நல்லா வாழுங்க. நன்றி, வணக்கம்.